மருத்துவக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை நியமனம் செய்வதில் உள்ள விதிகளை தேசிய மருத்துவ ஆணையம் தளர்த்தியிருப்பது நாடு முழுவதும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு சுதந்திர தின உரையில் நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 75,000 இடங்கள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இந்நிலையில் மருத்துவக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதில் ஒன்றிய அரசு கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்போது உதவி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பான விதிகளை தேசிய மருத்துவ ஆணையம் தளர்த்தியுள்ளது. உதவி பேராசிரியர்கள் 4 ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்திருந்தால்தான் இணை பேராசிரியர்களாக ஆக முடியும் என்ற விதியை தளர்த்தி 2 ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தாலே இணை பேராசிரியர்களாக ஆக முடியும் என்று அறிவித்துள்ளது. மேலும் எவ்வித கற்பித்தல் அனுபவமும் இல்லாத மருத்துவர்களும் இனி மருத்துவக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக நுழைய முடியும். அதாவது மருத்துவத்துறையில் பட்டயம் பெற்று பணியாற்றி வருவோரும் உதவி பேராசிரியர்களாக முடியும். இந்த புதிய அறிவிப்பால் துறை சார்ந்த அனுபவம் இருக்காது என்றும் இப்புதிய அறிவிப்புகள் மருத்துவம் கற்பித்தலின் தரத்தை குறைக்கும் என்றும் மருத்துவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். உங்களுக்கு தெரியும் 385 மருத்துவக் கல்லூரியாக இருந்தது, இன்றைக்கி 700 அப்படியே 2 மடங்கு அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளோ மருத்துவக் கல்லூரிகளையும் அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்காக அவங்க ஒரு விதிமுறைகளை வச்சுருக்காங்க. அந்த அங்கீகாரம் வாங்கணுன்னா அந்த விதிமுறைகளை ஃபில்அப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மேன் பவர் கிடையாது. அந்த மேன் பவரை இது பண்ணணுன்னா அவங்க எம்டிஎம்எஸ் படித்தவங்க நிறையா இருக்கணும். அந்த அளவுக்கு எம்டிஎம்எஸ் படித்த நாடு முழுவதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரிகளில் எம்டிஎம்எஸ் சீட்டு வேக்கண்டாக இருக்கிற நிலையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ இது எதை காமிக்குது அப்படின்னா, இவங்களுடைய அந்த புற வழியாகவோ அல்லது குயிக்காக அங்கீகாரம் வாங்கி அந்த மருத்துவக் கல்லூரியில் நிறைய எம்பிபிஎஸ் சீட்டு எம்டிஎம்எஸ் சீட்டை ஃபில்அப் பண்ணி அதில் கோடியான ரூபாய்க்கு அந்த மருத்துவ கல்வியை வியாபாரமாக்க ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். முந்தைய விதிகளின்படி குறைந்தபட்சம் 220 படுக்கைகளை கொண்ட அரசு மருத்துவமனைகளில் ஆலோசகர்கள், நிபுணர்கள், மருத்துவ அதிகாரிகளாக குறைந்தது 4 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் உதவி பேராசிரியராக முடியும். ஆனால் திருத்தப்பட்ட விதிகளின்படி படுக்கைகளின் எண்ணிக்கை தொடர்பான நிபந்தனை நீக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு விதிகளில் கல்வி அனுபவம் அற்றவர்கள் கூட பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் ஆகலாம் என்று அறிவிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்போது கற்பித்தல் அனுபவம் மற்றவர்களும் மருத்துவ பட்டய படிப்பு முடித்தவர்களும் மருத்துவ உதவி பேராசிரியர் ஆகலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்திருப்பதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அவசர கதியில் பணியிடங்களை நிரப்பவே இந்த புதிய விதிகள் உதவும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.